சமுதாயம் என்று இருந்திருக்கும் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை செய்திருக்க மாட்டார். எத்தனை எத்தனை போராட்டங்களும் எத்தனை பிரச்சனைகளை சாதுரியமாக புத்திசாலித்தனமாக கையாண்டு நம்முடைய கைகளிலே பொக்கிஷமாக தந்திருக்கின்ற இந்த பாரத தேசத்தை பாதுகாப்பதற்கு லாயக்கில்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கூஜாக்களும் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெங்களூரிலே அங்கே ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்கின்றது. அங்கே நடைபெற்ற அந்த வெடிகுண்டு விபத்திற்கு காரணம் பீப்பிள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய தலைவர் அப்துல் நாசர் மதானி தான் என்று அவர்களுடைய விசாரணையிலே தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. அவரை கைது செய்வதற்கு சுமார் ஒரு வார காலம் எடுக்கப்பட்டது. ஒரு பெரிய நாடகமே அங்கே அரங்கேறியது. சோட்டா இந்த அப்துல் நாசர் மதானியை கைது செய்வதற்கு இந்த நம்முடைய பாரதத்தில் இருக்கும் ஒரு அரசிற்கும் லாயக்கு இல்லையா? நெஞ்செழுத்தம் இல்லையா? இதே நேரம் நம்முடைய இந்து தலைவர்களாக இருக்கட்டும், அன்றைய தினமே அன்று இரவே மறுநாள் காலையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கே கைது செய்திருக்க கூடும். கேரளாவிலே ஒரு பெரும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கி ஏதோ பீப்பிள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு அங்க பயங்கரமான ஒரு மக்கள் சக்தி இருப்பது போலவும், அப்துல் நாசர் மதானி தான் கேரளாவை ஆண்டு கொண்டிருப்பது போலவும், அப்துல் நாசர் மதானியை தொட்டுவிட்டால் சாக்கடிக்கும் என்பது போல நாடகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆக இவர்களுடைய இந்த அமைப்புகள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டமும் இது போன்றுதான். நீதிபதிகளையே சித்தரிக்கின்ற வகையிலே நடத்துகின்ற அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதற்கு கூட நம்முடைய தமிழக அரசினுடைய காவல்துறை வழக்கு தொடரப்படவில்லை. நீதிமன்றங்களும் நீதித்துறையை சேர்ந்தவர்களும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை தொலைக்காட்சியிலே பார்த்து ரசித்தார்கள். அந்த போர்டு வைக்கப்பட்டிருந்த பகுதி வழியாக போய் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டதா என்னவோ தெரியல. தமிழ்நாடு சிவசேனா கட்சி ஒரு நிகழ்ச்சி என்றால் முந்தைய நாள் இரவு ஒரு ஓலையை கொண்டு தருவார்கள். சிவாஜி, ஐ அம் வெரி சாரி, உங்களை சொல்றதுக்கே எங்களுக்கு வெக்கமா இருக்கு, நாளைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுமதி ரத்து. நேற்று ராத்திரி எதிர்பார்த்தேன், நாளைக்கு கூட்டத்துக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு.